குட் ஈவினிங் டு ஆல். ஐ ஹோப் எல்லாருமே வந்து ப்ரீவியஸாக எடுத்த டெசிமல் டு அதர் ஃபார்ம்ஸ் தட் மீன்ஸ் டெசிமல்லேருந்து நம்ம போட்ட பைனரி ஆகட்டும், டெசிமல் டு பைனரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் டு ஆக்டல், ஸோ தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் டு எக்ஸா டெசிமல். இது எல்லாமே கிளியராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த டெசிமல் டு டெசிமல் டு பைனரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதில் 2 பார்ட் இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல் பார்ட்டு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ராக்ஷன் பார்ட்டு. இந்த ஹோல் பார்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிவைடட் பை குடுத்திருக்கிற நம்பர டிவைடட் பை 2 எடுத்துட்டு, அதில வர கோஷியன்ட்ட நம்ம எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். இது அடுத்து வந்து ஃப்ராக்ஷன் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மல்டிப்ளை பை 2. அடுத்தது டெசிமல் டூ நீங்க ஆக்டல் கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா, இதுலயும் ஹோல் பார்ட், ஃப்ராக்ஷன் பார்ட்ன்னு 2 இருக்கும். ஹோல் பார்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். ஃப்ராக்ஷன் பார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை பை 8ன்னு சொல்லி வச்சுக்குவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸாடெசிமல். ஸோ டெசிமல் டூ ஹெக்ஸாடெசிமல் மாத்துறதுலயும் 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல் பார்ட், இன்னொன்னு வந்து ஃப்ராக்ஷன் பார்ட். ஹோல் பார்ட்டுக்கு டிவைடட் பை 16, ஃப்ராக்ஷன் பார்ட்டுக்கு மல்டிப்ளை பை மல்டிப்ளை பை 16 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க கிளியரா இருப்பீங்க. ஸோ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைனரி டூ டெசிமல். இப்போ ஒரு நம்பர் வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதை எப்படி வந்து டெசிமல்ல கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுலயும் வந்து 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு வந்து ஹோல் பார்ட், அனதர் ஒன் இஸ் த ஃப்ராக்ஷன் பார்ட். இதுல நம்ம ஹோல் பார்ட்ட வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட்டட் கோட் யூஸ் பண்ணியோ, இல்லைன்னா வந்து ஆ 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2 இந்த மாரி எத்தன நம்பர் இருக்கோ, அந்த நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து டெசிமல் அதாவது ஃப்ராக்ஷன் பார்ட்ட வந்து நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டட் கோடுனா உங்களுக்கு எத்தன நம்பர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி 8421 ஃபார்மேட்டோ, இல்ல 5 டிஜிட் இருந்ததுன்னா 168421 ஃபார்மேட் அந்த மாரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இல்ல அப்படின்னா 2 டூ தி பவர் -1, 2 டூ தி பவர் -2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ராக்ஷன் பார்ட்ட வந்து மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்து போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இதோட ஃபார்மேட்டு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல பைனரி டூ டெசிமல் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து எடுத்துக்கலாம். 10 ஆக்சுவலா ஒரு நம்பர் வந்து பைனரில குடுத்தர்றாங்க. என்னன்னு குடுத்தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 101ன்னு குடுத்தர்றாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் வந்து நம்மளுக்கு பேஸ் வந்து 2ல இருக்கு. இதே நம்ப பேஸ் 10க்கு மாத்தணும். 2னா இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, பைனரி அப்படின்னு அர்த்தம். என்ன ஃபார்மேட்டுக்கு 10னா என்ன ஃபார்மேட்டுக்கு மாத்த போறோம்னா, டெசிமல் டெசிமல் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம மாத்த போறோம். அப்ப எனக்கு இந்த அம் இதோட சேர்த்து ஃப்ராக்ஷன் பார்ட்டும் சேர்த்து பாத்தரலாம். ஓகேங்களா? ஸோ அப்பதான் வந்து நம்மளுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ எக்ஸாம்பிள் எடுக்கும்போதே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷன் பார்ட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ 0.101 பேஸ் 2ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில வந்து இப்ப எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா 2 ஃபார்மேட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதில வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் வந்து வெயிட்டட் கோட் வச்சு பார்க்கலாம். வெயிட்டட் கோடு வச்சு பார்க்கலாம். வெயிட்டட் கோட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெயிட்டட் கோட் அப்படின்னு சொல்லி வச்சு பார்க்கும்போது, எனக்கு குடுத்துருக்கிற டிஜிட்க்கு மேல இப்ப ஹோல் நம்பர் இருக்குன்னா, 1 அ 10 101ன்னு இருக்குது. இதுல வந்து 2 டூ தி பவர் 0, 2 டூ தி பவர் 1, 2 டூ தி பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4ன்னு சொல்லி போட்டுக்குவோம். அதே மாரி ஆ ஃப்ராக்ஷன் பார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்சுவலா ஃப்ராக்ஷன் பார்ட்ல இந்த 8421 வெயிட்டட் கோட் வந்து நம்ம பண்ண முடியாது. ஹோல் பார்ட்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
2 பவர்ஸ் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து 0ன்னு கிடைக்குதோ, அந்த நம்பர வந்து நெக்லிகேட் பண்ணிருங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வெயிட்டட் கோடு வந்து 1ன்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் ஆயிருக்கோ, அந்த நம்பர மட்டும் எடுத்துக்கோங்க. 2 பவர் 0னா வேல்யூ வந்து 1. இங்க 0. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து 2 பவர் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4. 2 இன்டூ 2ன்னு அர்த்தம். 2 ஸ்கொயர்ட் அப்படின்னா 2 இன்டூ 2ன்னு அர்த்தம். அப்ப 2 2s ஆர் 4. அப்ப இந்த இடத்துல கோட் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதனால 4 அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். இங்க 0. ஸோ எதையும் நீங்க பார்க்க தேவையில்ல. ஏன்னா 0 இன்டூ 8 0 தான் வரப்போகுது. அதனால நீங்க அது ஒரு ஸ்டெப் போடணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 2 டூ தி பவர் 4. 2 பவர் 4னா 2வ வந்து நீங்க 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்குவீங்க. அப்ப 2 2s ஆர் 4. 4 2s ஆர் அகைன் 2 2s ஆர் 4. ஆக்சுவலா இந்த 2 2 இந்த 2 2 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். 4 4s ஆர் 16ன்னு போட்டுக்கிட்டேன். அப்ப இதையெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 21ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இது வந்து ஹோல் பார்ட். அப்ப ஃபிராக்ஷன் பார்ட் எப்படிங்க மேம் கன்வெர்ட் பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 0.101 இருக்கு இல்லைங்களா? இங்க வந்து எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எம்எஸ்பிலருந்து ஸ்டார்ட் ஆகணும். எப்பயுமே வந்து ஃபிராக்ஷன் பார்ட்டுக்கு நெக்ஸ்ட் அதாவது ஃபிராக்ஷன் பார்ட்ல ஸ்டார்ட் ஆகுற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எம்எஸ்பிலருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எம்எஸ்பில வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. இந்த 1 அப்படியே போட்டுக்கிறீங்க. இன்டூ 2 டூ தி பவர் -1. அடுத்து 0 இருக்கு. இந்த 0 1 இன்டூ இந்த வெயிட்டட் கோட வந்து 0 போட்டுக்கணும். ஸோ இந்த வெயிட்டட் கோட் வந்து 0ங்கிறத போட்டுட்டு இன்டூ 2 டூ பவர் -2ன்னு போட்டுக்கிறீங்க. அடுத்து 1 இன்டூ 2 டூ பவர் -3ன்னு போட்டுக்கிறீங்க. மேம் இதுக்கு எப்படிங்க மேம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிற ஒரு டவுட் வருது இல்லைங்களா? ஸோ அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 2 பவர் ஆக்சுவலா இதிலிருந்து போடலாம். 2 பவர் -1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1/2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? 1 இன்டூ 1/2 1/2 தான். நீங்க 1ங்கிற நம்பர 2வால டிவிசிபிள் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு 1 வந்து அடங்காது. அதனால 0 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ 0 வந்து இதில ஆட் பண்ணிக்கிறோம் பாயிண்ட் வச்சுங்காட்டி 5 2s ஆர் 10ன்னு போட்டுக்கிறேன். ரிமைண்டர் வந்து 0. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 0.5ன்னு கிடைக்குது. அடுத்து 2 டூ தி பவர் -2 அப்படிங்கும்போது, ஆக்சுவலா அது சம் வேல்யூ வரும். நீங்க அந்த வேல்யூ வந்து 0வால மல்டிப்ளை பண்ணீங்கனாலும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா தான் இருக்க போகுது? நம்மளுக்கு 0வா தான் இருக்க போகுது. அதனால அந்த ஸ்டெப் நீங்க போடணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அடுத்து 2 பவர் -3 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1/2 பவர் கியூப் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1/2 கியூப் அப்படின்னா 1/8. ஏன்னா 2 கியூப் அப்படிங்கும்போது 2 இன்டூ 2 இன்டூ 2 அப்படின்னு போடுவோம். ஸோ 2 2s ஆர் 4, 4 2s ஆர் 8. ஓகேங்களா? ஸோ அப்போ 1/8 நீங்க டிவிசிபிள் மெத்தட் மூலியமா நீங்க வந்து போடுங்க. ஸோ டிவிசிபிள் மெத்தட் மூலியமா நீங்க போட்டீங்க அப்படின்னா, 8ங்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு டிவிசர்ல இருக்கும். டிவைடட் வந்து 1 ஓகேங்களா? ஸோ அடங்காது. ஸோ அதனால 0 பாயிண்ட் வச்சுக்கிறோம். 0 சேர்த்திக்கிறோம். 180 is 8. ரிமைண்டர் 2 அகைன் ஆல்ரெடி பாயிண்ட் வச்சிருக்கங்காட்டி 0 சேர்த்திக்கிறேன். 2 8s ஆர் 16 அகைன் ரிமைண்டர் 4. அடுத்து மறுபடியும் 0 சேர்த்திக்கிறேன். 5 8s ஆர் 40 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 0 போட்டுக்கிறோம். அப்ப இதோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 0 அதாவது 1/8ன்னு இருக்கும். அத நீங்க சிம்ப்ளிஃபை பண்ணீங்கன்னா 0.125ன்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த நம்பர டிஜிட் வைஸ் ஆட் பண்ணுங்க. 5 2 1 + 5 வந்து 6 0.625 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். 16 ம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம என்ன கன்வர்ஷன் இப்ப வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் பைனரியிலருந்து டெசிமல் மாத்துறது. ஸோ பைனரி டூ டெசிமல் மாத்துறது எப்படி வந்து கன்வர்ஷன் பண்றோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் நானு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்றோம்னா, ஹோல் நம்பருக்கு நீங்க ஒண்ணா வெயிட்டேஜ் கோடு போடலாம். இல்ல அப்படின்னா இந்த மாரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். இந்த மெத்தட் வந்து எப்படி வந்து ஹோல் நம்பருக்கு அப்ளை பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். ஸோ இப்ப இதுவரைக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து வெயிட்டட் கோடு வச்சு நீங்க போடும்போது எவ்வளோ நம்பர்ஸ் வரைக்கும் இருக்குதோ, அவ்வளோ நம்பர்ஸ் வரைக்கும் 2 டூ தி பவர் 0ல இருந்து அப் டூ 2 டூ தி பவர் 4 வரைக்கும் போட்டுக்கிறேன். எங்கெல்லாம் வெயிட் வந்து 0ன்னு இருக்கோ, அதெல்லாம் வந்து நெக்லிகேட் பண்ணிருங்க. எங்கெல்லாம் வெயிட் வந்து 1ன்னு இருக்கோ, அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. 2 பவர் 0வோட வேல்யூ 1, 2 பவர் 2வோட வேல்யூ 4, 2 பவர் 4வோட வேல்யூ 16. இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு 21ங்கிற ஆன்சர் கிடைக்குது. டெசிமல் பார்ட்டா அந்த மாரி செய்ய முடியுமாங்க மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம செஞ்சோம் அப்படின்னா, ஆன்சர் வந்து ராங்கா தான் வரும். ஏன்னா, இப்பயே நீங்க பாருங்க 101 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2 போடுறீங்க. அப்ப
2 பவர் 0ங்கும்போது வேல்யூ 1 இங்க 0 நோ ப்ராப்ளம். 2 பவர் 2ங்கும்போது 4. அப்ப இதோட ஆன்சர் 5ன்னு வருது. ஆனா நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது? 0.625ன்னு கிடைச்சிருக்கு. அதனால ஆன்சர் வந்து டிஃபர் ஆகும். அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிராக்ஷன் பார்ட்ட எம்எஸ்பிலருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 டூ தி பவர் -1லருந்து அப் டூ எவ்வளோ நம்பர்ஸ் வரைக்கும் இருக்குதோ, அது வரைக்கும் நம்ம 2 பவர் மைனஸ்ல நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போலாம். ஓகேங்களா? ஸோ அதோட ஆன்சர் வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஃபைனலா ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து எப்படிங்க மேம் ஒவ்வொரு டைமும் இந்த மாரி டிவிசிபிள் மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்ல. ஒவ்வொன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பவர் -1க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0.5 கிடைச்சிருக்கா? அதே மாரி 2 பவர் -4க்கு போட்டா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்க. 2 பவர் சாரி -3 2க்கு தானே இப்ப கண்டுபிடிச்சோம். அப்ப -3ங்கும்போது ஆ 1 டிவைடட் பை 2 பவர் -3 2 பவர் 1 டிவைடட் பை 2 பவர் 3ன்னு கிடைக்குமா? அப்ப 1 டிவைடட் பை 8ன்னு கிடைக்கும். 1 டிவைடட் பை 8 நீங்க டிவிசிபிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கியூபுக்கு சாரி டிவிசிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.125 கிடைக்குது. 2 பவர் -2க்கு போட்டோம் அப்படின்னா, 1 டிவைடட் பை 4ன்னு ஆகும். 1 டிவைடட் பை 4 வந்து நீங்க டிவிசிபிள் பண்ணி பார்க்கும்போது, ஆக்சுவலா 4 வெளியில இருக்கும். 1 தான் உள்ள போகும். அப்ப 0.0 சேர்த்துக்கிறீங்க. 2 4 சாரி 8 ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கும். அகைன் மறுபடியும் பாயிண்ட் இருக்கங்காட்டி 0 வச்சீங்கன்னா 5 கிடைக்கும். அப்ப இதோட ஆன்சர் வந்து 0.25. அடுத்தது 2 பவர் -3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.125. ஸோ இந்த மாரி அப் டூ 2 பவர் -4, -5 வரைக்குமே நீங்க ஃபைண்ட் பண்ணி, நீங்க ஆன்சர் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து அதோட ஆன்சரையும் நான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சர்றேன். ஓகேங்களா? வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடா இருக்கிற ஹோல் நம்பர வந்து எப்படி வந்து வெயிட்டட் கோடு இல்லாம, இந்த மாரி மல்டிப்ளிகேஷன் மெத்தட் மூலியமா நம்ம ஆன்சர் டிரைவ் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிட்டட் கோட்ல 21 ஆன்சர் வந்திருக்குது. ரிமைண்டர் வச்சுக்கோங்க. ஸோ நாம் வந்து அடுத்து இதே சம்முக்கு நம்ப இந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 101ங்கிறது தான் நம்பரு, ஹோல் நம்பரு. ஸோ இதுக்கு வந்து எல்எஸ்பில இருந்து தான் போடணும். ஆக்சுவலா எம்எஸ்பி சேர்த்தே நான் இங்க வந்து போட்டுர்றேன். ஏன்னா, அப்படி போட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதாவது ஃபிராக்ஷன் பார்ட்டும் சேர்த்து போட்டா. இதுல அதாவது ஹோல் நம்பர நீங்க செப்பரேட்டா ஆம் சால்வ் பண்ணி, அப்புறம் ஃபிராக்ஷன் நம்பர செப்பரேட்டா நீங்க சால்வ் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லன்னா சிங்கிள் ஸ்டெப்லயும் நீங்க போடலாம். இப்ப வந்து நம்ப பார்க்கறது என்ன அப்படின்னா, ஹோல் பார்ட் மட்டும் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த லைனையே நீங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரே ஸ்டெப்பா கூட நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்க்கு இதிலிருந்து இதிலிருந்து வர நம்பர நீங்க 1 இன்டூ 2 பவர் -1 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது 0லிருந்து வர நம்பர 0 இன்டூ 2 பவர் -2. அடுத்து இதுக்கு 1 இன்டூ 2 பவர் -3. இதெல்லாம் ஃபிராக்ஷன் பார்ட்ல வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதையும் நம்ம இழுக்கிறோம். இதை இழுக்கும்போது 1 இன்டூ 2 பவர் 0. அப்ப இதோட ஆன்சர். அடுத்தது 0 இன்டூ 2 பவர் சாரி இந்த இடத்துல +1. அடுத்து 1 இன்டூ 2 பவர் 2. அடுத்து 0 இன்டூ 2 பவர் 3. ஃபைனலா 1 இன்டூ 2 பவர் 4. இப்படி போட்டுட்டு, ஸோ இதுக்கு 2 பவர் 0ன்னா என்ன வேல்யூன்னு சொல்லியிருக்கேன்? 1ன்னு அர்த்தம். அப்போ 1 இன்டூ 1 1 தான் வேல்யூ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 0வால இருக்கங்காட்டி 0 தான் இதுக்கு ஃபைனல் ஆன்சரும் கிடைக்கும். இங்க வந்து 2 பவர் 2னா 4ன்னு அர்த்தம். 4 2 பவர் 3னா 8ன்னு அர்த்தம். ஆக்சுவலா இங்க 0வால மல்டிப்ளை பண்றங்காட்டி 0 தான் கிடைக்குது. 2 பவர் 4 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16. ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க வந்து எனக்கு 1 இன்டூ 16 16 தான் கிடைக்கும். அடுத்தது ஆம் நம்மளுடைய ஃபிராக்ஷன் பார்ட் பார்க்கலாம். ஃபிராக்ஷன் பார்ட்ல ஆல்ரெடி நம்ம இதுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 1 டிவைடட் பை 2ன்னு கண்டுபிடிச்சோம். 1 டிவைடட் பை 2க்கு ஆன்சர் வந்து 0.5. அடுத்து 2 பவர் -2க்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க தேவையில்ல. 0வே தான். 2 பவர் -3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.125ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? 0.125ன்னு ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். அதையே எடுத்துட்டு வந்து இங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப நீங்க அடிஷன் ப்ராசஸ் பண்ண போறீங்க. 5 இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 6 பாயிண்ட் இதெல்லாம் வந்து நீங்க ஆட் பண்ண போறீங்க. 21. அப்ப இதோட ஆன்சர் என்ன? 21 பாயிண்ட் நிமிஷம்.
21.625 பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெசிமலா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால பேஸ் 10ன்னு போடுறோம். ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆ பைனரியிலருந்து நீங்க டெசிமலா மாத்துறதுக்கு வி ஹேவ் டு ஃபாலோ 2 மெத்தட். ஹோல் பார்ட்ட மட்டும் மாத்துறதுக்கு மட்டும் தான் 2 மெத்தட் இருக்கு. நீங்க ஃபிராக்ஷன் பார்ட்ட மாத்துறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான். அந்த மெத்தட் தான் என்னன்னா, இந்த 2 பவர் எம்எஸ்பிலருந்து இது ஸ்டார்ட் ஆகும். இங்க அதாவது எம்எஸ்பிலருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 பவர் -1 இருந்து அப் டூ எவ்வளோ வரைக்கும் n நம்பர்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா, ஃபிராக்ஷன் பார்ட்ட 2 பவர் -n வரைக்குமே நம்மளுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? இதே ஹோல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பவர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டூ 2 பவர் n வரைக்குமே நீங்க வந்து மல்டிப்ளிகேஷன் மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து இத ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பா நீங்க சால்வ் பண்ணீங்க அப்டின்னா, ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். மேம் ஹோல் பார்ட்க்கு இன்னொரு மெத்தட் சொன்னீங்களா? அத நீங்க இன்னும் ரீகால் பண்ணவே இல்ல அப்டின்னா, உங்களுக்கு எவ்ளோ டிஜிட்ஸ் இருக்கோ, அவ்ளோ டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த 2 பவர்ல இருக்கிற 0, 1, 2, 3, 4 இது எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது, அதோட நம்பர் ரெப்ரசன்டேஷன நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறீங்க. மென்ஷன் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங்கா வர நம்பர வந்து நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டெசிமல் நம்பரோட கன்வர்ஷன் அதாவது பைனரி டூ டெசிமலோட ஹோல் பார்ட்டோட கன்வர்ஷன் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இதுக்கு அடுத்தது பார்ட் இதனுடைய கன்டினியூவேஷன் பார்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைனரியிலருந்து எப்படி வந்து ஒரு நம்பர ஆக்டலுக்கு மாத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரிலேட்டடா உங்க கையில ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி நோட்ஸ் வந்து நீங்க பார்க்கும்போதும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டா வந்து ஒரு நோட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டடி மெத்தடாலஜி ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க இப்ப எஃபெக்ட் வந்து போடுறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரியான ரிசல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் நீங்க வந்து 3 நோட் வந்து நீங்க ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 3 நோட் வந்து நீங்க ரெடி பண்ணணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ம். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய லாங் நோட்ஸ் எப்பயும் போல வாட் எவர் யூ நோ உங்களுக்கு இது சம்மந்தமா என்னென்னலாம் நான் நோட்ஸ் வந்து சொல்றேனோ, அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ரெகுலரா போடுற நோட்ல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் நோட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க படிச்சதுலருந்து என்ன நீங்க வந்து அப்சர்வ் பண்ணீங்க அப்டிங்கிறத ஒரு உங்கனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஷார்ட் சைஸ் நோட் அந்த மாரி போட்டு, அதிலிருந்து அப்சர்வ் பண்ணி இதுல இருக்கிற எல்லா கன்டென்ட்டும் இதுல இருக்கக்கூடாது. பட் ஆனா, இதுல இருக்கிற கன்டென்ட்ட வந்து நீங்க ரீகால் பண்ணிக்கிற மாரியான ஷார்ட் நோட்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 3 ஒன் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, இந்த குட்டி நோட் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஷார்ட் சைஸ் நோட் போட்டிருப்பீங்க இல்லையா? அதிலிருந்து அதில இருக்கிற கன்டென்ட் எல்லாத்தையும் ஒரு ஷீட்டா கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த லாங் நோட் அப்படிங்கிறது நீங்க டெய்லி கிளாஸ்ல நீங்க என்னலாம் பார்க்குறீங்களோ, அது எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க. அடுத்து இந்த ஷார்ட் நோட்டுங்கிறது வந்து, இந்த லாங் நோட்ல இருந்து நீங்க சிம்ப்ளிஃபைட் பண்ணி நீங்க கொண்டு வர நோட்ஸு. இத வந்து எப்ப பண்ணலாங்க மேம்? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லாங் நோட் வந்து ரெகுலரா டே டு டே நீங்க கிளாஸ் பார்க்க உங்களுடைய நோட்ஸ் கண்டிப்பா மஸ்ட்டு. ஓகேங்களா? நோட்ஸ் வந்து நீங்க டேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து அந்த ஷார்ட் நோட்டுக்கு எப்பங்க மேம் வரலாம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெசிமல்ல இருந்து நான் வந்து பைனரி, ஆக்டல், அடுத்து ஹெக்ஸாடெசிமல் 3 கான்செப்ட் சொல்லிக் குடுத்துட்டேன். அப்ப இந்த 3 கான்செப்டும் கம்பைன் பண்ணி நீங்களா ஒரு டேபிள் ஃபார்மேட் போடுங்க. இது வந்து டெசிமல் நம்பர் குடுத்தாங்க அப்படின்னா, இதே வந்து நான் பைனரியாவோ, ஆக்டலாவோ, ஹெக்ஸாடெசிமலாவோ மாத்துறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்? அப்படிங்கிறத எல்லா கன்டென்ட்டும் இதுக்குள்ள நீங்க எழுதணும். ஓகேவா? அதான் வந்து ஷார்ட் நோட். மேம் அப்ப இந்த 1 பேஜ் நோட்டுன்னு சொல்றீங்களா, அதே எப்பங்க மேம் போடுறது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்ப எக்ஸாம்பிள்க்கு நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த ஹோல் கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, அந்த ஹோல் கான்செப்ட்டையும் நீங்க ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஃபுல்லா வந்து நீங்க எடுத்து நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதே வந்து ஷார்ட் நோட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதிலிருந்து ஃபைனல் நோட்ஸா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1/2 பேஜுக்கு வர மாரி கன்வெர்ட் பண்ணி ஒரு டேபிளர் காலமாவோ, உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் உங்களுடைய ஓன் நோட்ஸ் நீங்க என்னைக்கு எக்ஸாம்க்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் புரியும் அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்களோ, அந்த மாரி உங்களுடைய நோட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் வந்து கிளாஸ் வந்து எடுக்கவே வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டு இருப்பீங்கங்கிறத நான் நம்புறேன். ஸோ இப்ப வரைக்கும் எடுக்கல அப்படின்னா, தயவுசெய்து எடுக்க ஆரம்பிச்சுருங்க. ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் நம்மளுக்கு குடுத்திருக்கிற நோட்ஸ் மட்டும் பத்தாது. நீங்க எடுக்கக்கூடிய ஹேண்ட் நோட்ஸ் தான் வந்து எக்ஸாம் டைம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து பைனரி டூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, பைனரி டூ ஆக்டல் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
ஸோ இதில வந்து உங்களுக்கு அ ப்ரீவியஸ் செஷன் நம்ம பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, பைனரி டூ டெசிமல் வந்து பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். பைனரி டூ டெசிமல்ல வந்து 2 பார்ட் இருந்தது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளோட ஹோல் பார்ட்டு. ஒண்ணு ஹோல் பார்ட்டு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிராக்ஷன் பார்ட்டு. ஸோ ஹோல் பார்ட்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நம்பருக்கு வந்து வெயிட்டட் கோடு வந்து யூஸ் பண்ணியும் பண்ணாங்க. ஒரு மெத்தடு. அனதர் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, அம் அந்த நம்பர வந்து நம்ப அ மல்டிப்ளை இன்டூ 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம். ஸோ செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிராக்ஷன் பார்ட்டு. அதுக்கு வந்து ஒரே ஒரு மெத்தடாலஜி தான். 2 பவர் -1, 2 பவர் -2, எக்ஸெட்ரா 2 பவர் -n வரைக்குமே அது மூவ் ஆயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைனரி டூ ஆக்டல்ல. ஸோ 2 பார்ட் இருக்கு. ஆஸ் யூசுவல் ஹோல் பார்ட் அண்ட் தென் ஃபிராக்ஷன் பார்ட்டு. ஸோ இதில வந்து நீங்க குடுத்திருக்கிற பைனரி நம்பர வந்து நீங்க 3, 3 டிஜிட்ஸா வந்து செக்ரிகேட் பண்ணிக்கணும். அது ஹோல் பார்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நம்மளுடைய ஆ ஃபிராக்ஷன் பார்ட்டா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த ஹோல் பார்ட்ல எப்படி நம்ப செக்ரிகேட் பண்ணுவோம் அப்படின்னா, எல்எஸ்பிலருந்து ஃப்ரம் எல்எஸ்பி டூ எம்எஸ்பி வரைக்கும். அதாவது லீஃப் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்லருந்து இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்லருந்து அப் டூ மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வரைக்கும் 3, 3 டிஜிட்ஸா வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணிக்குவோம். இதே ஃபிராக்ஷன் பார்ட்ல என்ன பண்றாங்க அப்டின்னா, இங்கேயும் வந்து 3, 3 டிஜிட்டா தான் செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. பட் ஃப்ரம் எம்எஸ்பிலருந்து அதாவது நம்ம ரைட் பண்ணிட்டு இருக்கிற லெஃப்ட் சைட்ல இருந்து அப் டூ திஸ் ரைட் சைட் லெஃப்ட் அதாவது எல்எஸ்பி ரைட் சைடு வரைக்கும் செக்ரிகேட் பண்ணி 3, 3 டிஜிட்ஸா வந்து செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. இத தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா, பைனரி டூ ஆக்டல் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவுமே கிளியரா புரியும். ஸோ இந்த ஹோல் பார்ட் இந்த ஃபிராக்ஷன் பார்ட் இது 2யுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துரலாம். ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் பைனரி டூ ஆக்டல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 0, 1, 0, 1, 00, 111 டாட் 1, 000, 11 ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்மளுடைய பைனரி நம்பர் ஃபார்மேட். இதை என்னவா மாத்த சொல்றாங்கன்னா, நம்மளுடைய ஆக்டல் நம்பர் ஃபார்மேட்டுக்கு மாத்த சொல்றாங்க. ஸோ இதில வந்து நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் பார்ட் எடுத்துக்கலாம். ஹோல் பார்ட்டுங்கிறது இந்த டெசிமல் பிளேஸஸ்க்கு ஆம், லெஃப்ட் சைட்ல இருக்கிறது. அடுத்தது ஃபிராக்ஷன் பார்ட் அப்படிங்கிறது இந்த டெசிமல் நம்பர் பிளேஸஸ் இந்த டெசிமல் டிஜிட்டுக்கும் ரைட் சைட்ல வந்து இருக்கிறது. இத 3, 3 டிஜிட்ஸா எடுக்கிறோம். ஹோல் பார்ட் வந்து ஃப்ரம் எல்எஸ்பிலருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்ப இந்த 3 டிஜிட் சேர்ந்து ஒரு கமா. அடுத்தது இந்த 3 டிஜிட் சேர்ந்து ஒரு கமா. ஸோ அந்த மாரி செக்ரிகேட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த 3 டிஜிட் கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7. இது எப்படிங்க மேம் 7 வந்ததுன்னா 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2. 2 பவர் 0 வேல்யூ வந்து 1 பிளஸ் 2 பவர் 1 வேல்யூ 2 பிளஸ் 2 பவர் 2 வேல்யூ 4. 4 பிளஸ் 2 6, 6 பிளஸ் 1 7. அடுத்தது நெக்ஸ்ட் இந்த 3 டிஜிட்டோட வேல்யூ 4 மட்டும் தான் வரும். ஏன்னா 0, 0ன்னு இருக்கு. அடுத்தது லாஸ்ட் பார்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் 1 மட்டும் தான் இருக்கு. ஸோ 2. பாயிண்ட். அதேமாரி இந்த இடத்துல எப்படி எடுக்கணும்னு சொன்னேன். எம்எஸ்விலருந்து எடுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ 1,000. அப்போ 1,000 சாரி 100. 100ன்றும்போது 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2. அப்ப எதில் சாரி இந்த இடத்துல வந்து 2 பவர் 2 இதிலிருந்து தானே ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். அப்ப இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 டிஜிட்ஸ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறீங்க. அப்ப எனக்கு 2 பவர் 1 வேல்யூ வந்து ஆ சாரி 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2 அப்படி செக்ரிகேட் ஆகும். அப்ப 2 பவர் 0 வேல்யூ வந்து 1 ஆல்ரெடி இங்க 1 இருக்கு. அதனால எனேபிள் பண்ணிக்கிறோம். பிளஸ் 2 பவர் 2 வேல்யூ 4. ஸோ இந்த 2 பவர் சாரி 2 பவர் 1 வேல்யூ வந்து 2. இங்க வந்து 2 பவர் 1 இருக்கு. 2 பவர் 2 வேல்யூ வந்து 0 இங்க இல்லைங்களா? அதனால இத வந்து நம்ம டீஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். இதோட வேல்யூ வந்து 3. 2 பிளஸ் 1 வந்து 3.
இதான் வந்து பைனரி டூ ஆக்டல் நம்பர் கன்வர்ஷன். ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் ரிவைஸ் பண்றேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 0, 1, 0, 1, 00, 111, டாட் 1, 000, அடுத்தது 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் குடுத்துட்டாங்க. ஸோ இதில ஹோல் பார்ட்ட வந்து நம்ம டெசிமல் பிளேஸஸ்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து அம் அதாவது எல்எஸ்பிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாரி 3, 3 டிஜிட்டா பிரிச்சுக்கிறோம். இதுக்கு வந்து கோடு குடுக்குறீங்க 2/0, 2/1, 2/2ன்னு சொல்லிட்டு. இதோட வேல்யூ 7ன்னு கிடைக்கும். அகைன் இதுக்கும் 2/0, 2/1, 2/2. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு கிடைக்கும். அகைன் இங்க 2/0, 2/1, 2/2. இங்க வந்து வேல்யூ வந்து 2ன்னு கிடைக்குது. இந்த டெசிமல் பிளேஸ் வச்சர்றீங்க. அகைன் இங்க வந்து எங்கன இருக்கா? எம்எஸ்பில இருந்து நீங்க எல்எஸ்பிக்கு போறீங்க. எம்எஸ்பில 2/0, 2/1, 2/2ன்னு இருக்கு. அப்ப 4. அதே மாரி இத நீங்க செக்ரிகேட் பண்ணீங்கன்னா 2/0, 2/1, 2/2. அப்ப 2 + 1 வந்து 3ன்ட்டு ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ ஆக்டல் நம்பர். ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு ரொம்பவுமே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ இதனுடைய கன்டினியூவேஷனா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதனுடைய கன்டினியூவேஷனா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளோட ஆ நெக்ஸ்ட் கன்டென்ட் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பைனரி டூ ஆக்டல் வந்து நம்ம பார்த்துட்டோம். பைனரி டூ ஹெக்ஸாடெசிமல் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ பைனரி டூ இந்த ஹெக்ஸாடெசிமல்ல என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பார்ட் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல் பார்ட். அனதர் ஒன் இஸ் த ஃபிராக்ஷன் பார்ட்டு. ஸோ இந்த ஹோல் பார்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து 4, 4 டிஜிட்ஸா வந்து எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்எஸ்பி டூ எம்எஸ்பி வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபிராக்ஷன் பார்ட்ல வந்து இங்கேயும் 4, 4 டிஜிட்ஸ் தான். பட் எம்எஸ்பிலருந்து நம்ம எல்எஸ்பி வரைக்கும் நம்ம செக்ரிகேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்போ இதனோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா ரொம்பவுமே கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பிளேஸஸ வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பேஸ்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன வந்து ஸ்டார்ட் பண்றோம்னா, பைனரி நம்பர்ல இருந்து நம்ம யாருக்கு மாத்துறோம்னா, ஹெக்ஸாக்கு மாத்துறோம். ஓகேங்களா? பைனரி டூ ஹெக்ஸாக்கு மாத்துறோம். ஸோ அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் எடுத்துக்கலாம். 1110 100 1101 0110.0110 அதாவது ஃபிராக்ஷன் பார்ட், ஹோல் பார்ட் 2மே கம்பைன்டா இருக்கிற மாரி இருக்கிற சம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 4, 4 டிஜிட்ஸா வந்து பிரிக்க போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு எல்எஸ்பிலருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 4 டிஜிட்ஸ் ஒரு பார்ட்டு, இந்த 4 டிஜிட்ஸ் ஒரு பார்ட்டு, இந்த 4 டிஜிட்ஸ் ஒரு பார்ட்டு, இந்த 4 டிஜிட்ஸ் ஒரு பார்ட்டு. மேபி இங்க எக்ஸஸா 1 மட்டும் இருந்ததுன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க 3 0 ஆட் பண்ணி 4 டிஜிட்ஸா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாரி இங்கேயும் வந்து 4 டிஜிட்ஸ் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ அப்ப இந்த இடத்துல ஒவ்வொன்னுக்கும் நீங்க வெயிட்டேஜ் கோடு போடுங்க. ஸோ எதிலிருந்து போடலாம் நம்ப? ஃபர்ஸ்ட்டு ஃபிராக்ஷன் பார்ட்ட முடிச்சிடலாமா? ஏன்னா ஒரே ஒரு பார்ட் தான் இருக்கு. 2/0 2/1 ஆக்சுவலா அங்க ரொம்ப டாப்ல எழுதுறங்காட்டி அங்க டிஸ்ப்ளே ஆகல. 2/2 2/3 இது 0 வேல்யூ. 2/2 ஓட வேல்யூ 4 4 பிளஸ் 2/1 ஓட வேல்யூ 2 இது 0 நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் சேம் அஸ் 2/0 2/1 2/2 இங்க 0ங்கிறங்காட்டி இங்க போட தேவையில்ல. 2/0 2/1 2/2 2/3 இங்கே போட்டுக்கோங்க. ஏன்னா நடுவுல 0 வருதுன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா, அப்புறம் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ அதனால குடுத்துருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே ரெப்ரசன்டேஷன போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு சால்வ் பண்றது நம்மளுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பார்ட்டை விட்டுறணும். இந்த பார்ட்ட விட்டுறணும். அப்ப 2/1 2 பிளஸ் 2/2 ஓட வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 2/0 ஓட வேல்யூ 1. இந்த பார்ட் விட்டுறணும். 2/2 ஓட வேல்யூ வந்து 4. அடுத்து இந்த பார்ட் வந்து 2/3 ஓட வேல்யூ வந்து 8. நெக்ஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இத விட்டுறணும், இத விட்டுறணும், இதையும் விட்டுறணும். 2/4 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 2. அப்ப மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 16 எனக்கு ஆன்ஸர் கிடைக்கும். மேம் ஹவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 2s ஆர் 4, 4 2s ஆர் 8, 8 2s ஆர் 16. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்ட விட்டுறணும். ஸோ இந்த பார்ட் விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா
14 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அதாவது 2 பவர் 1ஓட வேல்யூ வந்து 2, 2 பவர் 2ஓட வேல்யூ வந்து 4, 2 பவர் 3ஓட வேல்யூ வந்து 8. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து நீங்க எல்லாத்துலயுமே சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. இந்த இடத்துல 4 + 2 வந்து 6. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 6. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 12, 13ன்னு கிடைக்குது. இங்க 16ன்னு கிடைக்குது. சாரி, இங்க 16 வராது. ஓகே, ஓகே. 16 தான் இதோட வேல்யூ. ஆக்சுவலா 2 பவர் 0ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3 தான். ஸோ அதனால இங்க 16 வராது. 16 வந்து பார்த்தீங்கன்னா, எரேசர் கொஞ்சம் பிக் சைஸ்ல வச்சுட்டு ரப் பண்ணி விட்டுறலாம். ஓகே. அகைன். ம். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 3ங்கும்போது 8ங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். சேம் 8ஏ வரும் இங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 14ங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இதுல வந்து எனக்கு ஒரு நோட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸா டெசிமல பொறுத்தவரைக்கும் எனக்கு ஏங்கிற வேல்யூ இருந்ததுன்னா, அதோட வேல்யூ 10. 0 டூ 9 சேம் அஸ் அதே தான். ஏன்னு இருந்தா மட்டும் 10, பின்ட்டு இருந்தா 11, சின்ட்டு இருந்தா 12, டின்ட்டு இருந்தா 13, ஈன்ட்டு இருந்தா 14, எஃப்ன்ட்டு இருந்தா 15. ஓகே. ஸோ அப்ப எனக்கு 14 அப்படிங்கிறதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 8 ஆஸ் இட் இஸ். 13க்கு பதிலா டின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 6 ஆஸ் இட் இஸ் 6.6. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். பைனரி டூ ஹெக்ஸாடெசிமல்ல 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பார்ட், அனதர் ஒன் இஸ் த டெசிமல் பார்ட். 2க்குமே வந்து சேம் கான்செப்ட் தான் அப்ளை பண்றோம். பட் மெத்தடாலஜி மட்டும் டிஃபர் ஆகுது. என்ன மெத்தட் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோல் பார்ட்ல வந்து நம்மளுக்கு எல்எஸ்பி டு எம்எஸ்பி வந்து ஒர்க் ஆகும். ஹோல் பார்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு எல்எஸ்பி டு எம்எஸ்பி. இதே வந்து நம்மளுடைய ஃப்ராக்ஷன் பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்எஸ்பி டு எல்எஸ்பின்னு ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ அப்ப ஒவ்வொன்னுக்கும் நீங்க கரஸ்பாண்டிங் நம்பர் போடுறீங்க. 2 பவர் 0 இருந்து அப் டூ 2 பவர் 3 வரைக்கும் போடுறீங்க. 4 டிஜிட்ஸா. அத சிம்ப்ளிஃபை பண்றீங்க. ஃபைனலா கிடைச்சிருக்க ஆன்ஸர வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமல்ல கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் நோட் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் இல்லாம நம்மளோட ஹெக்ஸாடெசிமல் கம்ப்ளீட் ஆகாது. இது ரொம்பவுமே உங்களுக்கு கிளியரா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதனுடைய கன்டினியூவேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம் பைனரி டூ ஆ ஆக்டல் பார்த்தாச்சு, டெசிமல் பார்த்தாச்சு, ஹெக்ஸாடெசிமல் பார்த்தாச்சு. அதர் ஃபார்மேட். ஆ நெக்ஸ்ட் ஃபார்மேட் என்ன? ஆக்டல்ல இருந்து நீங்க எப்படி வந்து பைனரியாவும், ஹெக்ஸாவாவும், சாரி, ஆம் பைனரியாவும், டெசிமலாவும், ஹெக்ஸாவாவும் கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். தேங்க் யூ. ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்டல்ல இருந்து டெசிமல் வந்து எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு பிஃபோர் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்த நம்மளுடைய கன்டென்ட்ட வந்து நம்ம ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் வந்து 2 விஷயம் பார்த்தாச்சு. ஒண்ணு வந்து டெசிமல்ல இருந்து அதர் ஃபார்மேட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றீங்க? டெசிமல் டூ அதர் ஃபார்மேட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றீங்க? அப்படிங்கிறதையும், அடுத்தது பைனரியிலருந்து அதர் ஃபார்மேட் எப்படி கன்வெர்ட் பண்றீங்க? அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அதாவது பைனரியிலருந்து சாரி டெசிமல்ல இருந்து பைனரி அப்படின்னா வெயிட்டட் கோடு, வெயிட்டட் கோடு. அதர்வைஸ் எப்படி போடுவோம்? 2 பவர் 1ல இருந்து, அதாவது 2 பவர் 0ல இருந்து 2 பவர் 1 டூ எக்ஸெட்ரான்னு போடுவோம். அதுக்கு அடுத்தது ஃப்ராக்ஷன் பார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் -1, 2 பவர் -2ன்ட்டு போடுவோம். அடுத்தது ஆக்டல். டெசிமல் டூ ஆக்டல் அப்படின்னா இதுலயும் ஹோல் பார்ட் இருக்கு, ஃப்ராக்ஷன் பார்ட் இருக்கு. ஹோல் பார்ட்ட வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா 8 மல்டிப்ளைடு பை 8 பவர் 0, 8 பவர் 1, 8 பவர் 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இதே ஃப்ராக்ஷன் பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பவர் -1, 8 பவர் -2, 8 பவர் -3ன்ட்டு போடுவோம். ஸோ இதே டெசிமல்ல இருந்து ஸோ நான் சொல்ற மெத்தனாலஜி இது எல்லாமே சாரி, நம்மளோட பைனரிக்கு தான் உல்டாவா சொல்லிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். ஸோ டிவிசிபிள் மெத்தட் தானே போடுவோம். ஸோ டெசிமல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம டிவிசிபிள் மெத்தட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எல்லா மெத்தடுமே வராது. ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ பாருங்க, டெசிமல்ல இருந்து
நான் வந்து பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல்னு 3ஆ மாத்துறேன். மாத்தும்போது பைனரிக்கு மாத்துறேன் அப்படின்னா டிவைடட் பை 2 ஹோல் பார்ட்டு. இதே வந்து ஃப்ராக்ஷன் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பை 2. ஸோ ஆக்டல் வந்து டிவைடட் பை 8 மல்டிப்ளை பை 8. ஹெக்ஸாடெசிமல் வந்து டிவைடட் பை 16 மல்டிப்ளை பை 16. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து கொண்டு வந்து டிரைவ் பண்ணி போடுவோம். அடுத்தது பைனரி. ஸோ பைனரி 3 விஷயம் இருக்குது. பைனரிலேருந்து நீங்கள் என்னவா மாற்றுவீங்க? டெசிமல், டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸா டெசிமல். அப்போ டெசிமலுக்கு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா மல்டிப்ளை பை 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2. இது வந்து ஹோல் பார்ட்டுக்கு. ஃப்ராக்ஷன் பார்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ஃப்ராக்ஷன் பார்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளை பை 2 பவர் -1, 2 பவர் -2, 2 பவர் -3 போகும். ஆக்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பவர் 0, 8 பவர் 1, 8 பவர் 2 இருக்கும். ஃப்ராக்ஷன் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பை 8 பவர் -1, 8 பவர் -2 எக்ஸட்ரான்னு போகும். ஹெக்ஸால வந்து பார்த்தீங்கன்னா 16 பவர் 0, 16 பவர் 1, 16 பவர் 2 இருக்கும். இதுலேயே வந்து ஃப்ராக்ஷன் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 பவர் -1, 16 பவர் -2, 16 பவர் -3 போகும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கான்செப்ட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு இந்த நோட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்களோட செகண்ட் நோட் இருக்குல்லையா, அந்த செகண்ட் நோட்டுக்கு மூவ் ஆயிடணும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆக்டல் டு டெசிமல் அப்படிங்கிறது தான். ஆக்டல் டு டெசிமல்லையும் வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பார்ட், அனதர் ஒன் இஸ் த செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி டு ஆக்டல் தான் பார்க்கணும். பைனரி டு ஆக்டல் முடிச்சாச்சு, பைனரி டு ஹெக்ஸாடெசிமலும் முடிச்சாச்சு. ஓகே, ஆக்டல் டு டெசிமல் தான். ஓகே, ஸோ ஆக்டல் டு டெசிமலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டல் டு டெசிமல் ஹோல் பார்ட், ஃப்ராக்ஷன் பார்ட்னு 2 இருக்குது. இது வந்து வெயிட்டட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைட் பை 2. ஒன்றா வெயிட்டட் கோடாக இருக்கலாம். வெயிட்டட் கோடுனா என்னது? நம்மளுக்கு 2 to the power 0, 2 power 1, 2 power 2 அப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா மல்டிப்ளை பை பவர் பை 2 power 0, 2 power 1 இல்லை 8421 இல்லைனா இப்படி வரும். 2 power 3 8421 ஃபார்மேட் அது மாதிரி நம்ம போடுவோம். ஓகே, ஸோ இதிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு ஆக்டல் நம்பர் வந்து கொடுத்துட்றாங்க, அதைய வந்து டெசிமலாக மாற்ற சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் நம்பர் என்னன்னா 753.53.3ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோம். ஓகே, 3ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோம். இது என்ன நம்பரில் இருக்குன்னா நம்மளுக்கு ஆக்டல் டு டெசிமல் தானே. அப்போ ஆக்டலில் இருக்குது என்னவா மாற்றணும், டெசிமலாக மாற்றணும். அப்போ அப்படி மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 753.3ங்கிறது எழுதிக்கிட்டு 3 × 8 to the power என்ன வரும்? 0 வரும், வராது இல்லையா? -1ங்க. அடுத்தது 3 × 8 பவர் 0, 5 × 8 பவர் 1, 7 × 8 பவர் 2. இங்கே வந்து 3/8. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3a தான் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 × 64. அப்போ 3/8க்கு ஆன்சர் வந்து என்னங்கிறத ஃபைண்ட் பண்ணுங்க. 3/8 நீங்கள் டிவிஷன் மெத்தட் பற்றி போட்டிங்கன்னா, டிவிஷன் மெத்தட் படி 3 உள்ள வரும், 8 இங்கே போட்டிங்கன்னா 0 பாயிண்ட் வைக்கிறீங்க, 0. 3 8s are 24, ரிமைண்டர் 6. அகைன் 0 வச்சிங்க அப்படின்னா 7 8s are 8 8s are 64, 7 8s are 50, 56 கிடைக்கும், ரிமைண்டர் 4. அகைன் பாயிண்ட் வச்சுக்கோங்க, 0. 5 8s are 14 கிடைக்கும், 0. ஓகே, ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா 0.375. இதோட ஆன்சர் என்ன? 3. இதோட ஆன்சர் வந்து 40.
ஸோ 7 into 64 போடுங்க. 7 into 64 போட்டிங்கன்னா 28 ரிமைண்டர் 2 6 7s are 42 42 plus 2 44 448 இப்படி கிடைக்கும். ஓகே 448 கிடைக்கும். ஸோ இதே நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தராக என்ன கிடைக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணும்போது 375.3 + 8 3 + 8 ஆக்சுவலாக டிஜிட் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குது. நீங்கள் எழுதும்போது நோட் எழுதும்போது கொஞ்சம் நேராக எழுதிக்கோங்க. 11 ரிமைண்டர் 1 9 இந்த 4 அப்போ 491.375 பேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ. இதை மறுபடியும் உல்டாவாக போட்டு பாருங்க. எப்படி போட்டு பார்த்துப்பீங்க? இதிலிருந்து இந்த நம்பரை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம யார்லேருந்து யாரை கொண்டு வரலாம்? இது வந்து டெசிமல் நம்பர். டெசிமல் டு யாரை கொண்டு வரலாம்? ஆக்டலுக்கு கொண்டு வரலாம். ஈஸி. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு ரொம்பவுமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இனி வரக்கூடிய செஷனில் வந்து ஆக்டல் டு பைனரியும் ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமலும் பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.